கலக்கல் சினிமா.com நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சர்க்குணம் பேசுகிறேன். வாகேஸ்வரா படத்திற்கு வந்து இன்றைக்கி இந்தியன் பனோரமா விருது கிடச்சிருக்கு. அந்த சந்தோஷத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்கேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 144 படங்கள் இந்தியாவில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறந்த படங்கள் அறிவிச்சிருக்காங்க இன்றைக்கி. அதில் வந்து மலையாளத்தில் ஒரு 5 படங்களும், பெங்கால், மராட்டி உள்ளிட்ட படங்களில் வந்து ஒரு 3 படங்களும் தலையிட்டிருக்காங்க. அதில் இன்னும் ஒரு சில படங்கள் வெவ்வேறு லாங்குவேஜில் வாகேஸ்வராவுக்கும் அதில் சிறந்த படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இப்போ சிறந்த மியூசிக் டைரக்டர், சிறந்த இசையமைப்பாளர், அந்த சிறந்த டைரக்டர், சிறந்த ஃபோட்டோகிராஃபர், அந்த மாதிரியான பர்டிகுலர் விருதெல்லாம் இந்தியன் பனோரமாவில் அறிவிக்க மாட்டாங்க. அதில் வந்து சிறந்த படங்களை மட்டும் அப்போ அறிவிப்பாங்க. அதில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் பார்த்திங்கனாக்கா இது வந்து ஒரு நேஷனல் அவார்டுக்கு அடுத்த லெவலில் உள்ள ஒரு எல்லோரும் மதிக்கிற ஒரு மரியாதை வச்சிருக்கிற ஒரு விருது வந்து இந்தியன் பனோரமா. அது கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்தியாவில் கிடைக்கிறது ஒரு 2வது பெரிய அங்கீகாரம் இது. நார்வேயில் 7 விருதுகள் வாங்கினுச்சு, சிறந்த படம், சிறந்த இயக்குனர் உட்பட. அதுக்கப்புறம் ஜெர்மனியில் திரையிடப்பட்டுச்சு. அப்புறம் சென்னை உலக திரைப்பட விழாவில் வின் பண்ணுச்சு. திராவிட கழகத்தின் சார்பாக பெரியார் விருது கிடச்சிது. இந்த மாதிரி எனக்கு நிறைய ஏகப்பட்ட விருதுகளை, அங்கீகாரத்தையும் இந்த படம் பெற்று தந்திருக்கு. இந்த நேரத்தில் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் முருகானந்தம், அதனுடைய சக டெக்னீஷியன்கள், நடிகைகள், விமல் பாக்கியராஜ் உள்ளிட்ட நடிகைகள், என்னுடைய உதவி இயக்குநர்கள் அனைவருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அங்கீகாரங்கிறது வந்து ஒருத்தருக்கு வேணும். அதுதான் அடுத்தடுத்து நம்மளை நல்ல இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போகும், கூடுதல் பொறுப்பை கொடுக்கும். அந்த வகையில் எனக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது தான் உணர்றேன். இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த படம் தனுஷ் சாரோட இணைஞ்சு பண்ணுறேன். அந்த படம் வந்து ஒரு முழுக்க ஒரு நகைச்சுவை, காதலை வந்து நகைச்சுவையாக பண்ணுற படமாக நான் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து கதிரேசன், ஆடுகளம் பொல்லாதவன் படம் பண்ண ப்ரொடியூசர் வந்து அந்த படத்தை தயாரிக்கிறார். மற்ற நடிகர்கள் தேர்வு நடந்துகிட்டு இருக்குது. என்னுடைய பழைய டீம் தான் அதிகபட்சம் டெக்னீஷியன்களாக இருப்பாங்க, ஒரு சில மாற்றங்களோட. இந்த விரைவில் வந்து அதற்கான சாங் கம்போசிங் போயிட்டு இருக்குது. ஜிப்ரான் கூட 3 பாட்டு கம்போஸ் பண்ணிட்டோம். இப்போ 4வது பாட்டு கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக பாடல்கள்லாம் நல்ல டியூனெல்லாம் வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முழுக்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்கும். நன்றி.